2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு தொடர்ந்து லேப்டாப் வழங்கி வந்ததாக பச்சை பொய் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள் என 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு தொடர்ந்து லேப்டாப் வழங்கி வந்ததாக பச்சை பொய் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்திருக்கிறார். இலவச லேப்டாப்பை 2019லேயே நிறுத்தியது அதிமுக அரசு என அவர் கூறியிருக்கிறார். சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் இவ்வாறு விமர்சனம் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள் என்ன? போக்குவரத்து மற்றும் மின்சார துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே அதிமுக அரசு நிறுத்திவிட்டதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டில் லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி மீதும் தமிழக அரசு மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு தற்போது 68 கோடி ரூபாய் வழங்கி 55,000 மடிக்கணினிகளை ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக 68 கோடி ரூபாய் மதிப்பிலான 55,000 மடிக்கணினிகளை வீணடித்து விட்டதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அதை சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 2019ஆம் ஆண்டிலிருந்தே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முழுமையாக நிறுத்திவிட்டு தற்போதைய தமிழக அரசு நிறுத்திவிட்டதாக வீண் பழி சுமத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கல்விக்கான ஆயுதமாக மடிக்கணினியை தொடர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.